ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னும் நம்ம அந்த அம்ரிஸ்டரில் இந்த சாடா பிண்ட் நம்ம கிராமம் அதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம். ஆனால் கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். மேக்ஸிமம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக இருக்கிற நான் ஒரு 2-3 தெரு தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். நீங்கள் நேரமே பார்த்துருப்பீங்களா, அதில் ஒரு ஷிஃப்ட்டு காரை பெயிண்ட் அடித்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது எதுக்காகன்னு தெரியல. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தால் எல்லாம் அவங்களோட கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி. இங்கே ஒரு லேடி இந்த விறகடுப்பில் இந்த ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, பாப்கார்ன். அது ஃப்ரீ தான், எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கப்பில் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்தோம்னா என்ன மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் கல்ச்சரு, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னும் சாப்பிடலை, அதனால் அங்கே கேன்டீன் இனிதான் இருக்குது. நம்ம தான் கேன்டீன் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பே பண்ணிட்டோமே, அதனால் இனி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், ஒட்டகம்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு வந்த வழியே நம்ம திரும்பி வெளியே கிளம்பி போகலான்னு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம வந்த பஸ்ஸு. இனி பஸ்ஸில் ஏறி நம்ம வீட்டை பார்த்து போக வேண்டியதுதான். ஓவராலாக பார்க்கும்போது இந்த வில்லேஜ் இது ஒரு நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 700 800 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பஞ்சாப் கல்ச்சரை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. இதில் மேலோட்டமாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பஞ்சாபில் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க, இப்படி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், சும்மா டூர் வர்றவங்களுக்கு நார்மலாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போதும். அதுக்கு இந்த ஒன் டே ட்ரிப்புக்கு அம்ரிஸ்டரில் இந்த சாடா பிண்ட் ஒரு நல்ல இடம்தான், ஒரு தரமான இடம்தான். அம்ரிஸ்டர் கோல்டன் டெம்பிள் வந்து பார்க்குறவங்க இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். இன்னொரு 130 கிலோமீட்டர் போகணும்ல. ஓகே மக்களே.